எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இது இரட்டை குழந்தை ஜாதகம். ஒரே பிரசவத்தில் 2 குழந்தை, இரண்டு குழந்தை, இரண்டுமே பெண் குழந்தை தான். அந்த 2 குழந்தையில் பிறந்து ஒரு 7 மாதத்திற்குள் அவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாமல், அதாவது அந்த பிரசவத்தில் ஜன்னி வைத்து இறந்து விடுவார்கள் அந்த காலத்தில் என்று சொல்வார்கள். அதுபோல் அவருடைய அம்மாவிற்கு அது உடல்நிலை சரியில்லாமல் ஜன்னி வைத்து ஒரு 7 நாட்களுக்குள்ளேயே அவங்க அம்மா இறந்து விட்டார். இது அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். அதேபோல் இருவருக்குமே திருமணம் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். ஆனால் 5 நிமிடம் தாமதமாக பிறந்த ஒரு குழந்தைக்கு முன்னாடி திருமணம் நடந்துவிட்டது. 1.5 வருடத்திற்கு முன்பே திருமணம் நடந்துவிட்டது. 5 நிமிடம் பிறகு பிறந்த குழந்தைக்கு 1.5 வருடம் கழித்து அதன் பிறகு திருமணம் நடந்தது. இவருக்கு எப்படி எதனுடைய அமைப்பில் அவருக்கு அதுபோல் நடந்தது என்பதை பற்றி பார்ப்போம். இதுபோல் அந்த இரட்டை குழந்தை பிறப்பவர்களுக்கு ஒருவருக்கு திருமணம் நடக்கிறது, ஒருவருக்கு திருமணம் நடக்கவில்லை. இது 5 நிமிடம் 10 நிமிடம் 1/4 மணி நேரம் இந்த கணக்களவில் தான் 2 குழந்தைகளுமே பிறக்கும். அதில் ஒரு குழந்தைக்கு நன்றாக வாழ்க்கை அமைகிறது, ஒரு சில குழந்தைக்கு நன்றாக வாழ்க்கை அமைவதில்லை. உடல் நலம் பாதிக்கப்படுகிறது, இல்லைனா இது மாதிரி திருமண விஷயங்கள் பாதிக்கப்படுகிறது. இதுபோல் எல்லாம் நடக்கிறது. இதற்கு காரணம், அதாவது ஒரு 14 நிமிடத்தில் அம்ச லக்கணம் மாறும். அதாவது அதனுடைய லக்கணம் சுப லக்கணமாக இருந்தால் அவருக்கு அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண காலகட்டமாக இருந்தாலும் மற்றவருடைய பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டுமென்னாலும் சுப லக்கணத்தில், அதாவது குரு சுக்கிரன் இவருடைய லக்கணத்தில் அல்லது பௌர்ணமி சந்திரன் இருக்கும்பொழுது அவருடைய லக்கணத்தில் பிறந்து இருந்தால் அவருக்கு அந்த நன்மையான விஷயங்கள் நடக்கும். அந்த 14 நிமிடத்தில் அம்ச லக்கணம் மாறும்பொழுது அவருக்கு பாவ லக்கணத்தில் பிறந்திருந்தால் அவருக்கு இதுபோல் கஷ்ட சூழ்நிலையை உருவாகக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அது தசாபுத்தியின் அடிப்படையில். இவருடைய ஜாதகத்தில் ஒரு நிமிடம், அதாவது 8:51க்கு பிறந்திருப்பார். இவர் 8:52க்கு அந்த குழந்தையை போட்டால் அது அம்சத்தில் ரிஷப லக்கணம் வரும். இது அம்சத்தில் மேஷ லக்கணம் வரும். அதாவது அம்சத்தில் சுபவர்க்கம் பாவவர்க்கம் என்ற அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது. இது இவருடைய ஜாதகத்தில் எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு எப்படி திருமணம், இவங்க அம்மா சிறு வயதில் இறந்ததற்கு அவருடைய கிரக நிலை எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 13/4/2003 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் 8:51க்கு பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், 2 பெண் குழந்தை, கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவர் ரிஷப லக்கணம், லக்கணத்திலே ராகு, 2இல் சனி. அப்பொழுதுதான் சனி 00 டிகிரியில் அமர்ந்திருப்பார். 3இல் குரு, 4இல் சந்திரன், 7இல் கேது, 9இல் செவ்வாய், 10இல் சுக்கிரன், 11இல் சூரியன், 12இல் புதன். பிறக்கும் பொழுது கேது தசை 2 வருடம் 9 மாதம் 20 நாட்கள் அவருக்கு கேது தசை. அதன் பிறகு சுக்கிர தசை ஒரு 20 ஆண்டு காலம். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம். 28 வயது 9 மாதம் 20 நாட்கள் வரைக்கும் அவருக்கு சூரிய தசை தான் நடந்து கொண்டிருக்கும். இவருக்கு வயது தற்போது 23 வயது 4 மாதம் 11 நாட்கள் ஆகிறது. இவருக்கு சூரிய தசையில் சந்திர புத்தி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது, 21/11/2026 வரைக்கும். இவர் பிறக்கும் பொழுது கேது தசையில் பிறந்துள்ளார். கேது தசை குரு புத்தியில் அவர் பிறந்துள்ளார். இந்த கேது தசை குரு புத்தியில் தான் 7 நாட்களில் அவருடைய பிறந்த இவர் 7 நாட்களிலே அவங்க அம்மா இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருந்தது. அதற்கு காரணம், 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது திக்பலம் தான், ஒன்றும் தவறான அமைப்பில்லை. ஆனால் அந்த 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதேபோல் செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையும் பார்க்கிறது. இது தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அவர் குருவினுடைய வீட்டில், உச்சனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். இருந்தாலும் சனியினுடைய 10ஆம் பார்வை அந்த சூரியனுக்கு விழுவது தவறான ஒரு விஷயமாகும். 4ஆம் பாவகத்தையும் பார்த்து 4ஆம் பாவக அதிபதியையும் சூரியனை பார்த்து அதேபோல் சந்திரனையும் சனி பார்க்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயமாகும். கேது தசை நடக்கிறது. கேது தசை இவருக்கு அந்த சரியில்லாத அமைப்பு தசையாகும். அந்த கேது தசையில் குரு புத்தி, குரு இந்த லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி, 8ஆம் இடத்தோடு தான் 8ஆம் இடத்தோடு தொடர்பு இல்லைனாலும் 11ஆம் இடத்தோடு தான் தொடர்புகிறார். இந்த 11ஆம் அதிபதி தொடர்பாக இருந்தாலும் 8ஆம் ஆதிபத்தியத்தை அந்த குரு செயல்படுத்துவார். அப்போ கேது தசை குரு புத்தி
இவருக்கு அந்த சரியில்லாத புத்தி. அந்த சிம்ம கடக வீட்டில் அமர்ந்து நீர் ராசியில் அமர்ந்து அம்மாவை குறிக்கக்கூடிய கடக வீடு, அந்த கடக வீட்டில் குரு புத்தியில் அமர்ந்து இருப்பது தவறு. அதேபோல் இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டு 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 4ஆம் அதிபதி சனியால் பாதிக்கப்பட்டு இத்தனை பாதிக்கப்பட்டு கேது தசை குரு புத்தி வந்தது, அவருக்கு அந்த அம்மாவை இழக்கக்கூடிய அமைப்பு உருவானது. அதேபோல் இவருக்கு திருமண காலகட்டம் எப்படி என்றால், அதாவது இந்த சுக்கிர தசை கேது புத்தியில் அவருக்கு திருமணம் நடந்தது. அதாவது ஒரு 1.5 வருட காலத்திற்கு முன்பு சுக்கிரன் வந்து லக்னாதிபதியாகி சந்திர அதியோகத்தில் அமர்ந்து சுக்கிர தசை இந்த கேது புத்தியில் அவருக்கு திருமணத்தை கொடுத்தது. அந்த கேது வந்து 11ஆம் அதிபதியினுடைய தொடர்பையும் வாங்குவார். குரு 11ஆம் அதிபதி தொடர்பு. அப்போது சுக்கிர தசை கேது புத்தியில் அவருக்கு அந்த ஒரு பெண்ணுக்கு திருமணத்தை கொடுத்தது. அம்சத்தில் அந்த பெண் வந்து இதே ரிஷப லக்கணத்தில் பிறந்த பெண்ணிற்கு, அதாவது 2ஆவதாக பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்சத்தில் இந்த ரிஷப லக்கணமே வரும். அந்த ரிஷப லக்கணமாக வரக்கூடிய குழந்தைக்கு முதலில் திருமணம் நடந்தது. அதன் பிறகு ஒரு 1.5 வருடம் கழித்து அதன் பிறகுதான் 2வது குழந்தை முதல் பிறந்த குழந்தைக்கு திருமணம் நடந்தது. இதுபோல் வந்து அந்த அம்சத்தில் லக்கணம் மாறும்பொழுது அந்த சுப லக்கணமாக வந்தால் அவருக்கு முதலில் அந்த திருமணம் நடக்கிறது. அடுத்தது பாவ லக்கணமாக வரும்பொழுது அவருக்கு திருமணம் நடப்பதில்லை. இதுபோல் அந்த சந்திரன் பாதிக்கப்பட்டு 4ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு சூரியனும் பாதிக்கப்பட்டு இருப்பதால் தான் இந்த செவ்வாயினுடைய அனைத்து விதமான பார்வையும் தான் இவருக்கு அந்த கேது தசை குரு புத்தியில் அம்மாவை இறக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு உருவானது. பிறந்து ஒரு 7 நாட்களுக்குள்ளேயே அவர் வந்து தாய் இறந்து விட்டார். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.